திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். சிவசிதம்பரம். இந்த வகுப்புல அப்பர் சுவாமிகளுடைய ஒரு பதிகம் பார்க்கலாம். அந்த பதிகத்திலேருந்து ஒரு பாட்டை பார்க்கலாம். இந்த பாட்டை எங்க பாடினார் அப்படின்னா திருவையாறு. திருவையாறு எங்க இருக்கு? தஞ்சாவூர் பக்கத்துல. திரு ஐயாறு, 5 ஆறுகள் ஓடுற இடம். அந்த இடத்துல 5 ஆறுகள் ஓடுறதுனால அதுக்கு பேரு திருவையாறு. அந்த சுவாமி பேரு ஐயாரப்பர். அங்க எதுக்கு இப்படி பாடுறாரு, என்ன பாடுறாரு, இந்த பாட்டை எதனால பாடுறாரு அப்படின்னா, அவர் கைலாசத்துக்கு போறாராம். கைலாசம் போகணும்னு, கைலாயம் சிவன் இருக்கிற இருப்பிடம், அங்க போகணும்னு ஆசைப்படுறார். அது எப்படி போறது? அது வடக்க எங்கேயோ இருக்கு. அது நடந்து அந்த காலத்துலலாம் பஸ் ட்ரெயின் எல்லாம் இருக்கா? ஏரோப்ளேன் அதெல்லாம் இருந்ததா? எல்லாமே நடந்துதான் கோவிலா தமிழ்நாடு முழுக்க போனாங்க இந்த மாதிரி தேவாரம் பாடுனவங்க எல்லாம். சரியா? அப்போ அந்த காலத்துல வருஷக்கணக்கா நடந்து கைலாயம் போகணும், அங்க போய் தான் நம்மளுடைய உயிர் பிரியணும்னு ஆசைப்பட்டார் அப்பர் பெருமான். அப்போ கைலாயம்லாம் போய் அவருக்கு அந்த வயசு ஆயிடுத்து. அப்போ 80-85 வயசு ஆயிடுத்து. சுவாமிக்கே பொறுக்கல. இவ்வளோ வயசாகி கால் தேஞ்சு அப்புறம் என்ன பண்ணாராம்? ஊர்ந்து போனாராம். அப்புறம் புரண்டு போனாராம். முடியல. சுவாமிக்கே என்னது, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது இவர் அப்படின்னு சொல்லிட்டு அசரீரியா, அசரீரினா தெரியும்ல, உருவம் தெரியாம ஒலிக்கிறது, பேச்சு மட்டும் காதுல விழும். நீங்க இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. நீ எனக்கு அப்பர் சொல்றாரு, எனக்கு கைலாய காட்சி வேணும். நீ கைலாசத்துல எப்படி இருக்கியோ அந்த காட்சி எனக்கு கொடுத்தீனா நான் போறேன். அந்த காட்சி எனக்கு கொடு அப்படின்னு சொல்றார். அப்போ சிவன் என்ன சொல்றார்? நீ திருவையாறு போ. திருவையாறு போன உடனே அங்க நான் உனக்கு கைலாய காட்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே திருவையாறுக்குன்னா திருப்பியும் அங்கேருந்து வருஷக்கணக்கா போயிருக்கார். திருப்பியும் வருஷக்கணக்காகும் வரதுக்கு, இல்லையா? மாசக்கணக்குக்கு மேல ஆகும் திருப்பியும் வரதுக்கு. அதனால என்ன சொல்றாரு, இங்க ஒரு ஆத்துல, ஒரு மானசரோவர்னு ஒரு ஆறு, அந்த ஆத்துல மூழ்கு, நீ திருவையாறுல எந்துருவ. இங்க மூழ்கிடு, அங்க உன்னைய எழ வச்சுடுறேன் அப்படின்னு சொல்றார். இங்க மூழ்கினார், திருவையாறுல எழுந்துட்டார். அந்த குளத்திலேந்து எழுந்துட்டார். எழுந்துட்ட உடனே அவருக்கு கைலாய காட்சி. கைலாசத்துல சுவாமி எப்படி இருக்காரோ அதே காட்சிய இங்க அப்பருக்கு காமிக்கிறார். இப்பயும் திருவையாறுல ஆடி மாசம் அமாவாசை தினம், அந்த நாள்ல தான் அவருக்கு கைலாய காட்சி திருவையாறுல காமிச்சார். அப்போ இப்பயும் என்ன பண்றாங்க அந்த கோவில்ல, ஆடி அமாவாசம் போது அந்த கைலாய காட்சின்னு சொல்லி ஒரு விழா நடத்தி, சுவாமி ஒரு பக்கம் வருவார், அப்பர் ஒரு பக்கம் எழுத்தாப்புல 2 பேரும் இப்படி பார்த்துக்கிறாங்க. அப்படி ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய தேவாரம் பாடுவாங்க, கூட்டமா எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. அந்த காட்சியை இந்த இதுலலாம் தொலைக்காட்சியிலலாம் ஒளிபரப்பு செய்யறாங்க. அடுத்த இந்த வரவ ஆடி மாசம் வரும்போது எல்லாரும் பாருங்க. முடிஞ்சா திருவையாறு போயும் அது பார்க்கலாம். அந்த கோவிலும் போய் இந்த இதை தரிசனம் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த விழா, கைலாய காட்சி விழா. இப்ப அந்த பதிகத்தை பார்க்கலாம். இந்த பதிகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, நான் சிவன் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிடுறார். அவன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சிவன் பார்வதியாவே தெரிஞ்சுதான். யானைய பார்க்கிறார். யானை பெண் யானை, ஆண் யானை. மயிலை பார்க்கிறார், குயிலை பார்க்கிறார், சேவலை பார்க்கிறார். எல்லா ஜீவராசிகளிலும் சிவன் அம்பாளாவே
தெரிஞ்ச மாதிரி சொல்றார். எல்லா ஜீவராசிகளையும் அதை வச்சு பாடுவார். அந்த பதிகத்தை இப்ப பார்ப்போம். மாதர் பிறை கன்னியானை மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவன் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன். இந்த பாட்டுல மாதர் பிறை பிறையை அணிந்து இருக்கும் முடியை உடையவன். மாதர்னு அழகு பொருந்திய பிறையை அணிந்து கொண்டவன். மலையான் மகளோடுன்னா அம்பாள், மலையரசனுடைய மகள். போது அப்படின்னா அன்று பூட்ட மலர். போதோடு பூவையும் நீரையும் சுமந்து சுவாமிக்கு அபிஷேகம் பூஜை பண்ணக்கூடிய அடியார்களோடு நானும் போறேன். யாதும் சுவடுபடாமல்னா அந்த வடக்குல ஏதோ ஒரு ஆத்துல மூழ்கி ஒரு அடியே வெடிக்காம அப்படியே எழுந்துட்டார் இல்லையா திருவையாறுல, அதை பதிவு பண்றார். யாதும் சுவடுபடாமல், எங்கேயுமே அடியே வைக்கல, இங்க மூழ்கினே அங்க எழுந்திருந்துட்டேன். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும். பிடினா பெண் யானை, களிறுனா ஆண் யானை. சோ பெண் யானையோட ஆண் யானையும் பார்க்கிறேன். எல்லாமே சிவன் அம்பாள் சிவசக்தி ரூபமா பார்க்கிறேன், தெரியறது எனக்கு அப்படின்னு சொல்றார். அதான் கண்டேன் அவர் திருப்பாதம். சோ அவருடைய சிவனையே நான் தரிசனம் பண்ணிட்டேன், அவர் பாதத்தை தரிசனம் பண்ணிட்டேன்னு இங்க பதிவு பண்றார் இந்த பாட்டுல. அடுத்த வகுப்புல வேறொரு பதிகம் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்.